Hello friends, இன்னைக்கான வீடியோல ரீசெண்டா நடந்து முடிஞ்ச RRB NTPC கிராஜுவேட் லெவல் 2025 உடைய மென்சுரேஷன் क्वेश्चन தான் மெயினா பார்க்க போறோம். சோ இதுல கேட்ட ஹார்ட் லெவல் क्वेश्चனை எப்படி சிம்பிளா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதே மாதிரி இதுல உள்ள क्वेश्चनலாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய டைப் நிறைய இருக்கு. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்கமிங்ல வரப்போற NTPC அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? Sum பார்க்கலாம். First sum. A solid cylinder is cut into 5 identical pieces by making cuts parallel to its flat surface. The curved surface area of all pieces is equal to the flat surface area of all pieces. If the total surface area of a piece is S square units, then the total surface area of the cylinder was. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு சிலிண்டரை so 5 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்றாங்க. ஓகேவா? 5 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் 5 ஈக்குவல் பார்ட்ஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய எல்லா பீசஸ் உடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ இங்க ஒரு பீஸ் உடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன கொடுத்துட்டான்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a piece is s ஸ்கொயர் யூனிட்னு கொடுத்துட்டான். ஒரு பீஸ் உடைய இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா s ன்னு கொடுத்துட்டாங்க. அதுல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும்? s/2 இருக்கும். ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா s/2 இருக்கும். ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியான்றது பேஸ் ஏரியா, அதாவது டாப் அண்ட் பாட்டம் இருக்கு பாத்தீங்களா அது. ஓகேவா? சோ இது ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா அதாவது இது பிளஸ் இது ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா s/2. அது போக வெளிப்புறத்துல உள்ள இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் பாத்தீங்கன்னா s/2. இது ரெண்டும் சேர்த்து தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா s ன்னு வரும். ஓகேவா? சோ இப்போ என்ன கேக்குறான்னா அப்ப அந்த சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இனிஷியலா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த கட் பண்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா s/2ன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க அவன் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கான்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? சோ அப்ப இங்க இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா அப்ப என்னவா இருக்கும்? இங்கேயும் s/2 தான் இருக்கும். அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியாவா? கரெக்ட்டா? சோ அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒரு பீஸ்க்கு எவ்வளவு இருக்கு? s/2 இருக்கா? அப்ப மொத்தம் எத்தனை பீஸ் இருக்கு? எனக்கு இங்க 5 பீஸ் இருக்கா? அப்ப 5 பீஸ் உடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும்? 5s/2 இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டருக்கு ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியான்னு பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம். ஓகேவா? கர்வ்டு போக பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் அது என்னவா இருக்கு? s/2. அவ்வளவுதான். சோ அப்ப 5s/2 plus s/2ன்றது 6s/2. 6s/2ன்றது பாத்தீங்கன்னா அத ஃபர்தரா கேன்சல் பண்ணாக்கா 6s/2 அவ்வளவுதான். கேன்சல் பண்ணாக்கா 3s ன்னு வரும். நம்ம என்ன போட தோணும் அப்படின்னாக்கா இங்க ஒரு சிலிண்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பீஸ், அதாவது அந்த சிலிண்டரோட ஒரு பீஸ் இருக்கு பாத்தீங்களா அதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இங்க s ன்னு கொடுத்தாக்கா அப்ப 5 சிலிண்டருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? 5s ன்னு போட்டு போயிடுவோம். ஓகேவா? சோ இதுதான் போட தோணும். ஆனா இது போட்டுறக்கூடாது. ஓகேவா? சோ அங்க கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கான்றது பாருங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அந்த கண்டிஷன் படி நம்ம கொண்டு வந்தோம்னா என்ன வருதுன்னா இனிஷியலா அந்த சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3s ஆ இருக்கும். ஓகேவா? இந்த क्वेश्चन பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a cube has lateral surface area of 324 cm square. It is fully submerged in the rectangular container of height 18 cm having a square base and a lateral surface area of 864 cm square. If the container was partially filled with water before the cube was submerged, find the rise in water level after the cube is submerged. Okay. So என்ன கொடுத்துட்டான்? ஒரு ரெக்டாங்குலர் கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா கியூப் சப்மர்ஜ் பண்றாங்க. அது சப்மர்ஜ் பண்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்ல. சோ அது எவ்வளவு சென்டிமீட்டர் ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இங்க கியூப் உடைய லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. கியூப் உடைய லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 324 cm ஸ்கொயரா, அதாவது
கியூப் உடைய lateral surface area 4a square. 4a square தான் 324 centimeter squareனா a square 81. அப்போ a வந்து என்னவா இருக்கும் 9 சென்டிமீட்டரா இருக்கும் கரெக்டா. ஸோ நமக்கு அந்த கியூப் உள்ள போட்டதுக்கு அப்புறம் அது எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதுக்கேற்ற வாட்டர் லெவல் தான் எனக்கு என்ன ரைஸ் ஆகும். அப்போ இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது நான் ஃபர்ஸ்ட் கியூப் உடைய வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கியூப் உடைய சைடு வந்து 9 சென்டிமீட்டர்னா கியூப் உடைய வால்யூம் வந்து 729 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா. ஸோ இதுலேருந்து நான் கியூப் உடைய வால்யூம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரெக்டாங்குலர் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் பேஸ் அப்படின்ட்டாங்க. ஓகேவா. ஸோ ஸ்கொயர் பேஸ் உள்ள, அதாவது எப்படி இந்த மாதிரி வச்சுக்குவோம். ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த மாதிரி இது வந்து கீழே ஸ்கொயர் பேஸு. ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த 4 சைடும் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் சென்டிமீட்டர். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸே ஆவீங்க. ஓகேவா. ஏன்னா ரெக்டாங்குலர் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் பேஸ்னு கொடுத்துட்டா, அதே மாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே கீழே வந்து ஸ்கொயர் பேஸ் இருக்கிறனால என்ன எடுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த பேஸ் உடைய பெரிமீட்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட், அதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா. ஸோ ஏன்னா ஏரியான்றது பார்த்தீங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட்னு எடுப்போம் கரெக்டா. ஸோ இங்கே பேஸ் இன்ட்டு ஹைட்னா இங்கே பேஸ் வந்து எக்ஸ்ன்னு இருக்கு, எக்ஸ் இன்ட்டு ஹெச்ன்னு நீங்கள் எடுத்துருவீங்க கரெக்டா. எக்ஸ் இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 864னு போடுவீங்க. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். இந்த மாதிரி அப்படி போட்டுறக்கூடாது. இங்கே பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேஸ், அப்போ பேஸ் உடைய பெரிமீட்டர், பேஸ் உடைய பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட், இதுதான் பார்த்தீங்கன்னா 864. ஓகேவா. ஸோ இப்போ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணாக்கா இங்கே ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஹைட்டை வந்து என்ன கொடுத்துருக்கான் 18 கொடுத்துட்டான். ஓகேவா. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இதோடைய ஹைட்டு. ஸோ அப்போ 18ஆல் ஃபர்தராக நான் கேன்சல் பண்ணால் 12 டைம். ஸோ அப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்கொயர் பேஸ் இந்த ரெக்டாங்குலர் கண்டெய்னருடைய அந்த சைடு என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு 12 அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு அந்த பேஸ் உடைய இந்த பேஸ் ஸ்கொயர் பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய சைடு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா கியூப் உள்ள போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டர் லெவல் ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே கியூப் உள்ள போடும்போது அதோடைய வால்யூம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற லெவல் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டா. ஸோ அப்போ இங்கே பேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேஸ் உடைய சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கொயர் பேஸ் உடைய சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு 12 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு தான் நமக்கு வால்யூம் கரெக்டா. ஸோ இங்கே பேஸ் ஏரியான்றது பார்த்தீங்கன்னா 144. ஏன்னா சைடு வந்து 12 சென்டிமீட்டர், இது ஸ்கொயர் பேஸ், அதை ஸ்கொயர் பண்ணாக்கா எனக்கு என்ன தெரிஞ்சிடும் பேஸோட ஏரியா என்னன்றது தெரிஞ்சிடும். அது எனக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் 729க்கு. ஏன்னா அந்த கியூப் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதுக்கேற்ற லெவல் ஆஃப் வாட்டர் தான் எனக்கு என்ன ஆகும் ரைஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான். அப்போ ஹச் ஈக்குவல் டு இங்கே 729 டிவைடட் பை 144 என்ன வரும் 7. இப்போ 145 இன்ட்டு 5னாக்கா 725ன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே 5 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஓகேவா. ஸோ அவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக கேட்குறா. அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 5 சென்டிமீட்டர். ஓகேவா. ஸோ அப்போ இது எவ்வளோ சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 5 சென்டிமீட்டருக்கு. இது கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகேவா. அந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா அந்த இடத்துல. ஸோ அதனால தான் நான் இந்த டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் புரியுன்றக்காக தான் சொன்னேன். இதை பார்த்துக்குங்க. ஓகே. Next question. A chemical engineer designs a cylindrical reaction vessel with inner radius 15 cm and height 40 cm. Inside this vessel 3 identical cylindrical cooling tubes, each with 4 cm and the same height as the vessel, okay, are installed vertically. If the remaining space is filled to 75% of capacity with reactive solution, okay, what volume of solution does the vessel contain? Okay. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு
cylindrical vessel. இங்க ஒரு cylindrical reaction vessel இருக்கு. ஓகேவா? இதோடைய ரேடியஸ் கொடுத்துட்டான் 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதோடைய ஹைட்டு 40 சென்டிமீட்டர். இப்போ இந்த வெசல்குள்ள பார்த்தீங்கன்னா 3 ஐடென்டிக்கல் சிலிண்ட்ரிக்கல் கூலிங் டியூப்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ஹைட்டுக்கு? ஸோ இங்கே வெசலுடைய ஹைட் என்ன இருக்கோ அதே ஹைட்டுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கூலிங் டியூப்ஸ் இருக்கு, வெர்டிக்கலாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதோடைய ஹைட் என்னவோ ஸோ அதே லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3 கூலிங் டியூப்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கூலிங் டியூப்ஸோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கூலிங் டியூப்ஸை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரியாக்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ரியாக்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இது வந்து என்ன சொல்லிட்டான், 75% கெப்பாசிட்டி வந்து இதில் வந்து இந்த சொல்யூஷன் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சொல்யூஷன் வந்து எனக்கு அந்த 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 சொல்யூஷனோட வால்யூம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு பெரிய சிலிண்டருக்குள்ள 3 குட்டி சிலிண்டர்கள் கூலிங் டியூப்ஸ் வந்து இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் ஸ்பேஸில் வந்து 75% கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதோடைய வால்யூம் இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வெளியே இருக்குது பார்த்தீங்களா இந்த பெரிய சிலிண்டர் இருக்குல்ல, அந்த சிலிண்டருடைய வால்யூம்லேருந்து இந்த 3 குட்டி சிலிண்டர் இருக்கு பார்த்தீங்களா அதோடைய வால்யூமை மைனஸ் பண்ணால் தான் எனக்கு சொல்யூஷனோட வால்யூம் என்னன்னு தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான். சொல்யூஷனோட வால்யூம் வேணும் அப்படின்னாக்கா இந்த சிலிண்டருடைய வால்யூம்ல இருந்து πr²h இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சிலிண்டர். ஓகேவா? ஸோ அந்த பெரிய சிலிண்டரோட வால்யூம்ல இருந்து இந்த உள்ள அந்த 3 சிலிண்ட்ரிக்கல் டியூப் இருக்கு பார்த்தீங்களா அதை மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ சிலிண்டரோட வால்யூம் இங்கே πr² தான். இங்கே ரேடியஸ் என்ன 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஹைட்டு அதே ஹைட்டு தான். ஓகேவா? இது ஒரு கூலிங் டியூபுக்கு 3 இதுக்குனாக்கா × 3. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் 40 π நான் காமனாக வெளியெடுத்துறேன். வெளியெடுத்தாக்கா என்ன வரும் 225 மைனஸ் 16 × 3 48. ஸோ 225 மைனஸ் 48 177. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 177. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனுடைய வால்யூம். அவங்க என்ன கேட்குறான், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டரில் கேட்குறான். நமக்கு கிடைச்சது என்னன்னா சென்டிமீட்டர் கியூப்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதை நான் கன்வெர்ட் பண்ண ஃபர்ஸ்ட். ஓகே, 40 இன்ட்டு இதை நான் 3.14 வைக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? 22/7 வைக்காம 3.14 வச்சுக்குவோம். 40 π இன்ட்டு 177. ஓகே, ஓகே. அதே மாதிரி இங்கே 75% இந்த கெப்பாசிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டான்ல. அப்போ என்ன பண்ணணும்னா இதில் இந்த சொல்யூஷனில் 75% தான் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டிவ் சொல்யூஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் 75% என்னன்றது பார்த்துணும். ஸோ கேன்சல் பண்ணாக்கா இங்கே 10 டைம்ஸா இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஓகே, ஸோ 3 இன்ட்டு 3.14 9.42 வருதா. நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா 9.5 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது அப்படியே நான் ஏன்னா அப்ராக்சிமேட்டில் தான் கேட்டிருக்கான் 9.5 வச்சுக்கிறேன். இப்போ 177 இன்ட்டு 10 1770 மைனஸ் இங்கே என்ன பண்ணும் 0.5. 0.5ன்றது பார்த்தீங்கன்னா 88.5. நான் ஒரு 19 வச்சுக்கிறேன். ஓகேவா? 1770 அப்போ 90 மைனஸ் பண்ணிட்டாக்கா 16880 வரும். கரெக்டாக 1770 1770 மைனஸ் 90 1680. ஓகேவா? இங்கே ஒரு 10 இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது சென்டிமீட்டர் கியூப். அவன் கேட்குறது என்ன கேட்குறான், லிட்டரில் கேட்குறாங்க. ஸோ லிட்டர்ன்றது டிவைடட் பை 1000 போட்டாக்கா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், லிட்டரில் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ டிவைடட் பை 1000 என்ன வரும் 16.8 லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இது அப்ராக்சிமேட்டா. ஓகேவா? ஸோ 16.67 லிட்டர்ஸ். அவ்வளோதான்.
ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய சிலிண்டர்ல இருந்து இந்த உள்ள இந்த 3 சிலிண்டர்கள் டியூப்ஸை அதாவது டியூப்பை வந்து மைனஸ் பண்ணிட்டாக்கா பேலன்ஸாக இருக்கிறது எனக்கு என்ன இருக்குன்னா அந்த ரியாக்டிவ் சொல்யூஷன் தான் இருக்கும். அந்த ரியாக்டிவ் சொல்யூஷன்லையும் பார்த்தீங்கன்னா 75% தான் 75% கெப்பாசிட்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த சொல்யூஷனை. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணல. அந்த சொல்யூஷன் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதில் 75%க்கு ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த சொல்யூஷனுடைய வால்யூம் என்னன்னு கேட்குறான். இவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். A right circular cone has slant height that is 3 times the radius. Okay, 3 times the radius. A plane cuts the cone parallel to the base at the height such that the smaller upper cone has half the curved surface area of the original cone. If the diameter of the smaller cone is 6√2 cm, then what is the radius of the original cone? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கோனு, அந்த கோனில் பார்த்தீங்கன்னா ரைட் சர்க்குலர் கோன். ஓகே, இப்போ இதில் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டை வந்து 3 times த ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேடியஸை நான் இங்கே வந்து ஆர்னு வச்சுக்கிறேன். அப்போ ஸ்லாண்ட் ஹைட்டை என்னவா இருக்கும்? 3r இருக்கும். கரெக்டா? இப்போ ஒரு பிளேன் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே பேரலாக வந்து இப்படி கட் பண்ணுது. கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு கோன் ஃபார்ம் ஆகுமா? இங்கே மேலே ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அந்த மேலே ஃபார்ம் ஆகிற கோனுடைய ஹைட்டு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இங்கே half ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இது ரைட் சர்க்குலர் கோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது பேரலாக தான் இந்த பிளேன் வந்து கட் ஆயிருக்கு. அப்போ இங்கே ரேடியஸுக்கும் ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 1:3 இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த சின்ன கோன் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயும் ரேடியஸுக்கும் ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னவா இருக்கும்? அதுவும் பார்த்தீங்கன்னா 1:3 தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ நான் இது வந்து நான் ஸ்மாலர்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த ஸ்லாண்ட் ஹைட் எனக்கு என்னவா இருக்கும்? இங்கே 3r இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் இருக்க போகுது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து half ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் கோன்னு கொடுத்துட்டான். அதாவது இந்த ஸ்மாலர் கோன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது πr/L. கரெக்டா? இங்கே எல் தான் பார்த்தீங்கன்னா என்னது 3r இருக்கா? ஸோ அப்போ இந்த πr/L எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? half ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இதுவும் என்னது πr/L. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா πr/L என்ன இருக்குது? இங்கே 3r இருக்குது. ஓகேவா? பெரிய கோனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3r. ஓகே, ஸோ இப்போ அதே தான் இங்கே half ஆஃப் த 3πr². ஓகேவா? ஸோ இங்கே 3π கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போ எனக்கு கேபிட்டல் R²ன்றது பார்த்தீங்கன்னா 2 times ஆஃப் த ஸ்மால் r²ன்னு வருது. ஓகேவா? இதுதான் முக்கியம். கேபிட்டல் R²ன்றது 2 times ஆஃப் த ஸ்மால் r². இப்போ கேபிட்டல் Rன்றது பார்த்தீங்கன்னா √2 times ஆஃப் த ஸ்மால் r. ஓகேவா? எனக்கு இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஸ்மாலர் கோனுடைய டயாமீட்டர் கொடுத்துட்டான். கரெக்டா? 6√2. அப்போ எனக்கு ஸ்மாலர் கோனோட இங்கே ரேடியஸ் எனக்கு இங்கே இருக்குது. ஸ்மாலர் கோனுடைய டயாமீட்டர் 6√2 அப்படின்னாக்கா ஸ்மாலர் கோனுடைய ரேடியஸ் என்னது? 3√2. ஓகேவா? ஸோ √2 × √2 2. ஸோ 2 × 3 6 cm. இதுதான் எனக்கு என்னது? கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றதான் என்ன வச்சுருக்கோம்? ஒரிஜினல் கோனுடைய ரேடியஸாக வச்சுருக்கோம். அப்போ ஒரிஜினல் கோனுடைய ரேடியஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு 6 cm அப்படின்ட்டு. ஓகேவா? சம்மெல்லாம் பார்த்தா பெருசாக தான் இருக்கும். பட் நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே சால்வ் பண்ண முடியும் எல்லாமே. ஓகேவா? ஓகே, இந்த சம் பாருங்கள். A cone has base radius of 6 cm and height of 7 cm. It is to be filled with water, and for every 180 cubic centimeter of water poured into the cone, an additional 20 cc of water is spilled while pouring. If the spillage is proportional as described, okay, how much water will be required to fill the cone to its brim? Okay, ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா
இதில் இனிஷியலாக அந்த கோனுடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸோ அந்த கோனில் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொரு 180 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் வந்து போர் பண்ணும்போது அடிஷ்னலாக எனக்கு 20 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் வந்து எனக்கு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இதை ஃபில் பண்ணோன்னா எனக்கு எவ்வளோ வந்து வாட்டர் லெவல் எனக்கு தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் நான் முன்னாடியே வந்து சால்வ் பண்ணியிருந்தேன். இது இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோன்னே அப்போ வந்து கிளியராக வந்து இந்த மாதிரி டேட்டா கொடுக்கல. அதனால பார்த்தீங்கன்னா நான் அதை வேறு விதமாக நான் சால்வ் பண்ணியிருந்தேன். பட் இங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக நான் சொல்கிறேன், உங்களுக்கு இது புரியும். இது முக்கியமான சம்மும் கூட, அதனால் இதை நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு 180 சென்டிமீட்டர் வாட்டரை வந்து போர் பண்ணும்போது அடிஷ்னலாக எனக்கு 20 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு 200 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் இருந்திருக்கணும். அதில் எனக்கு 20 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் வந்து வேஸ்ட்டாக போகும்போது உள்ளே ஃபில் ஆகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோனா 180 கியூபிக் சென்டிமீட்டர் எனக்கு ஃபில் ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10:9. ஓகேவா? ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான், இந்த ஸ்பில்லேஜ் வந்து ப்ரொப்போர்ஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ ஒவ்வொரு 200 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேஸ்ட் ஆகுது, அடுத்து 200க்கு அடுத்து 20, இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனலாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்சா. கரெக்டா? ஓகே, கேன்சல் பண்ணாக்கா 88. இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? பை 3 பை ஆர் ஸ்கொயர். ஓகே, சரி, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, 44 அப்புறம் பார்த்தீங்கன்னா 44 88 இன்ட்டு 3 இப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இதை அப்படியே ஃபர்தராக கேன்சல் பண்ணலாம், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வேஸ்ட்டாக போனதுக்கப்புறம் அந்த கோனில் வந்து ஃபில்லான வாட்டரோட வால்யூம் தான் பார்த்தீங்கன்னா இந்த லெவல். கரெக்டாக? எனக்கு அந்த வேஸ்டேஜ் போக உள்ள ஃபில் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 9 பார்ட்டா? ஸோ அப்போ இந்த 9 பார்ட்டு தான் இந்த வால்யூம் அப்படின்னா எனக்கு 10 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், டைரெக்டாக இதோடைய அந்த எவ்வளோ வாட்டர் எனக்கு தேவைப்பட்டிருக்கும், அதாவது அந்த கியூபை வந்து கியூப்ன்ற கோனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் எனக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ அப்போ கேன்சல் பண்ணாக்கா இங்கே 3 டைம். ஸோ 83 டிவைடட் பை 3 29.33ன்னு வரும். ஓகேவா? 29.33 இன்ட்டு 10 293.33. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் டி. ஓகேவா? ஒரே ஸ்டெப்பு தான். என்னதுன்னா இங்கே இனிஷியலாக கோனுடைய அவங்க டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அந்த வால்யூம் வந்து எனக்கு என்னது வேஸ்டேஜ் போக வந்த வால்யூம். இங்கே வேஸ்டேஜ் போக உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9 பார்ட். அப்போ 9 பார்ட்டு தான் எனக்கு வந்து இந்த வால்யூம் அப்படின்னா அப்போ எனக்கு அந்த கோனை ஃபுல்லாக எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ வாட்டர் எனக்கு மொத்தம் தேவைப்பட்டிருக்கும், அந்த வேஸ்டேஜோட சேர்த்து எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்குன்னா 10 பார்ட். அது என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின். A cylindrical rod has an outer curved surface area of 1300. If the length of the rod is 60 cm, then the outer radius of the rod is okay. என்ன கொடுத்துருக்காங்க? outer curved surface area of the cylinder 2 pi RH. இதுதான் பார்த்தீங்கன்னா 1300. இதில் இருந்து ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணால் ரேடியஸ் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான சம்மு இந்த டைப்பு. ஹெமிஸ்பெரிக்கல் tank filled with water is being emptied through the pipe at the rate of 115.5 liters per second. If the tank has an internal radius of 31.5 meter, determine the time required to drain 50% of the tank's water. Okay, சரி, இதில்
இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் அந்த டேங்க் இருக்கு, அதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து இதை இந்த அந்த டேங்க் வந்து எம்டி பண்ணுறாங்க. அந்த எம்டி பண்ணுற பைப் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 115.5 லிட்டரை வந்து என்ன பண்ணுதுன்னா எம்டி பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ 50% டேங்கை எனக்கு எம்டி பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எவ்வளோ நேரம் வந்து தேவைப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இதோடைய வால்யூம் இந்த கம்ப்ளீட்டாக அது எம்டி பண்ணதுன்னா என்னது, அதோடைய வால்யூம் ஃபுல்லாக எனக்கு வெளியே போகணும் அப்படி தானே? அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது எனக்கு ஹெமிஸ்பியரோடைய வால்யூம் என்னன்றது கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ ஹெமிஸ்பியரோடைய வால்யூம் 2/3 பை ஆர் கியூப். இங்கே ரேடியஸ் 31.5 இருக்கு. ஓகேவா? டெசிமல்ல இருக்கு, அதை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க, இப்போ தான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து அந்த வால்யூம், ஹெமிஸ்பியருடைய வால்யூம். இதில் 50% ஆஃப் த டேங்க் வாட்டர் தான் என்ன ட்ரெயின் பண்ணுது. கரெக்டாக? இப்போ இதில் 50%னா 1/2. கரெக்டா? ரைட்டு. கேன்சல் பண்ணாக்கா 21, இங்கே 3 டைம், அடுத்தது 11 டைம். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே சரி, இப்போ ஓகே, இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்லிட்டான்னா, ஓகே, ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 115.5 லிட்டர் வந்து என்ன ஆகுது எனக்கு எம்டி பண்ணுது. கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு செகண்டுக்கு எனக்கு எவ்வளோ எம்டி பண்ணுது அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாம் பாருங்கள், ஹார்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு செகண்டுக்கு 115.5 அப்படின்னா 231/2 ஃப்ராக்ஷனாக வச்சுக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 231/2 இதுதான் எனக்கு என்னதுன்னா ஒரு செகண்டுக்கு எம்டி பண்ணுது. அப்போ 1 ஹாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ எம்டி பண்ணும், இது ஒரு செகண்டுக்கு. அப்போ இன்ட்டு 60 போட்டால் 1 மினிட் கிடைக்கும். அதே போக இன்ட்டு 16 போட்டாக்கா என்ன கிடச்சிரும், எனக்கு ஹாருக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ அப்போ 1 ஹாருக்கு எவ்வளோ அப்படின்ட்டு இதை ஃபர்தராக நான் கேன்சல் பண்ணுறேன். இங்கே 11ஆல் கேன்சல் பண்ணாக்கா 2 டைம்ஸ் 1 21. அடுத்தது 21ஐயும் இந்த 63 கேன்சல் பண்ணாக்கா 3 டைம்ஸ் வருமா? ஓகே, அடுத்தது இந்த 3 இந்த 60ஆல் கேன்சல் பண்ணால் 20, அடுத்து 20, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2, இது ஒரு 2 கேன்சல் ஆயிருமா? வேற 63. இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு எதில் இருக்குது அப்படின்னா இது மீட்ரு கியூபில் இருக்குது. ஸோ அப்போ மீட்ரு கியூப்பு எனக்கு அவங்க என்ன கேட்குறான், இது லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ லிட்டர்ஸில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இதையும் நான் லிட்டராக மாற்றணும். அப்போ மீட்ரு கியூப்பை லிட்டராக மாற்றினா இன்ட்டு 1000. கரெக்டாக? ஸோ அப்போ 2 0 இங்கே கேன்சல் ஆகிரும். 630 பை இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஓகே, 630 டிவைடட் பை 8. ஓகேவா? 630 டிவைடட் பை 8, 7 டைம் 8, 78 ஹார்ஸு. அதுக்கப்புறம் 6/8, 6/8 இருக்குமா? அப்போ 3/4, 3/4 இன்ட்டு 60, 45 மினிட்ஸு. இதை நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், 78.7 சம்திங்னு வரும்னு நினைக்கிறேன். இதை போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே கேட்குறது இங்கே பாயிண்ட்லாம் நீங்கள் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா தப்பாக வந்துடும். அப்படியே 78.7 போட்டு கண்ணை மூடிட்டு இதை போட்டு போயிடுவீங்க. அப்படி போட்டுறக்கூடாது. இங்கெல்லாம் வச்சு 6/8ன்னு வச்சா 6/8ன்றது 3/4, 3/4ன்றது ஹார்ஸில் இருக்குது. அப்போ அது மினிட்ஸாக மாற்ற இன்ட்டு 16 போட்டாக்கா 78 ஹார்ஸ் 45 மினிட்ஸ்னு வரும். ஓகேவா? அடுத்தது, a solid is composed of a cube surmounted by cuboid. Okay, the edge of the cube is x centimeter. The cuboid placed on the top has a square base exactly fitting on the top of the cube. Its height is x minus 4 centimeter if the total volume of the solid is 1.5 times of the volume of the cube. What is the what is the value of x?
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் cube a solid is composed of cube surmounted by cuboid அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கியூப் மேலே பார்த்தீங்கன்னா கியூபாய்டு சர்மவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி கியூபாய்டு கியூபுடைய எட்ஜு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். கியூபாய்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? x-4 அதோடைய ஹைட்டு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா x-4 இது x. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ரெக்டாங்கிளுடைய அந்த கியூபாய்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கும். கரெக்டா? இது எக்ஸு, இது எக்ஸு, ஹைட்டு பார்த்தீங்கன்னா x-4. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல டோட்டல் வால்யூம் ஆஃப் த சாலிட், அதாவது இந்த கியூபு கியூபாய்டு இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.5 times of the cube of the volume of the cube ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய டோட்டல் வால்யூம் 1.5 times, அதாவது இந்த டோட்டல் வால்யூம்ன்றது பார்த்தீங்கன்னா கியூபு ப்ளஸ் கியூபாய்டு. கியூபு நான் ஏன்னு வச்சுக்கிறேன், கியூபாய்டை பின்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3/2 times of the cube. ஓகேவா? ஸோ அப்போ 2a plus 2b equal to 3a வா? கரெக்டா? ஸோ அப்போ a equal to 2b. ஓகேவா? அதாவது கியூபுடைய வால்யூம் வந்து கியூபாய்டுடைய 2 times the வால்யூம்க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த கியூபுடைய வால்யூம் ஈக்குவல் டு 2 times the கியூபாய்டுடைய வால்யூம். கியூபுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா என்னது? எக்ஸ் கியூபு. ஓகேவா? 2 times the கியூபாய்டுடைய வால்யூம், 2 times the கியூபாய்டு வால்யூம் L into B into H. இங்கே Lன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸு, அதே மாதிரி பிரெத்தும் எக்ஸு, ஹைட்டு x-4. ஓகேவா? ஸோ எக்ஸ் எக்ஸு இது கேன்சல் ஆயிருமா? 2x - 4 2x - 8. ஸோ இங்கே வந்துச்சுனாக்கா x உடைய வேல்யூ 8. அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x என்னன்னு கேட்குறாங்க. x உடைய வேல்யூ 8. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Water flows out through a circular pipe whose internal diameter is 2 cm at the rate of 4 meters per second into a cylindrical tank. The radius of whose base is 80 cm. By how much will the water level rise in 24 cm? Okay. ஸோ 24 சென்டிமீட்டரில் எனக்கு எவ்வளோ வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் முக்கியமான மாடல். இந்த மாடலிருந்து கொஷின் அடிக்கடி கேட்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே இந்த சர்க்குலர் பைப்பில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அங்கே டேங்க்கில் வந்து ஃபில் ஆகும். கரெக்டாக வந்து அதாவது இங்கே ஒரு பைப் இருக்குது, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வந்து இங்கே விழுகுது. கரெக்டாக? ஸோ இது சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபில் ஆகுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் இங்கே இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒழுகும் பார்த்தீங்களா வாட்டர் லெவல், இது வந்து எனக்கு 24 நிமிஷத்தில் எனக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து ரைஸ் ஆகிருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதில் இந்த சிலிண்டரோட வால்யூம் எதுக்கு ஈக்குவல்? இங்கே பைப்பில் இருந்து வரக்கூடிய இந்த தண்ணியோடைய வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? இந்த தண்ணி தானே அந்த சிலிண்டருக்குள்ளே உள்ள விழுகுது. கரெக்டாக? அப்போ 24 நிமிஷத்தில் எனக்கு வந்து எவ்வளோ தண்ணி வந்து ஃபில் ஆயிருக்கோ அந்த வால்யூமும் எனக்கு அந்த பைப்பில் இருந்து வெளியே வர தண்ணியோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த சிலிண்டருடைய வால்யூம் πr²h. கரெக்டாக? இங்கே இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா இதுவும் சிலிண்டரிக்கல் பைப்பு தான். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்கான்? 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே சரி. இங்கே டயாமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா πr². அதே மாதிரி
இங்கே இது பார்த்தீங்கன்னா இங்கே சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் வந்து πr²h தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஹைட் இல்லை. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதை பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்னு போட்டால் அதுவும் வால்யூம்க்கு ஈக்குவல். கரெக்டாக? ஸோ அப்போ பேஸ் ஏரியான்றது பார்த்தீங்கன்னா இங்கே என்னது, இதோடைய பேஸ் சிலிண்டருடைய பேஸ்ன்றது என்னது, சர்க்கிள். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த சர்க்கிளோடைய ஏரியா πr² இன்ட்டு இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ. ரேட் ஆஃப் ஃப்ளோன்றது பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஸ்பீடில் வந்து தண்ணி ஃப்ளோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 4 மீட்டர்/செகண்டில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான், இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ அதையும் நான் சென்டிமீட்டரில் மாற்றிடணும். என்னதுன்னா 400. ஓகேவா? ஸோ 400 இது வந்து ஒரு செகண்டுக்கு 400 சென்டிமீட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. அவன் கேட்குறது 24 நிமிஷத்துக்கு கேட்குறான். ஓகேவா? ஸோ 24 மினிட்ஸ். இது வந்து ஒரு செகண்டுக்கு 400 சென்டிமீட்டரு. அப்போ அதை ஒரு நிமிஷம் மாற்றணும்னா இன்ட்டு 60 போடணும். எனக்கு தேவை 24 மினிட்ஸ் கேட்குறாங்க, அப்போ இன்ட்டு 24. ஓகேவா? ஓகே. ஈக்குவல்ட்டு இந்த வாட்டர் தான் எனக்கு இங்கே ஃபுல்லாக ஆகுது. கரெக்டாக? இங்கே சிலிண்டர்கள் டேங்க்கில் வந்து ஃபில் ஆகுது. அப்போ சிலிண்டரோட வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ அப்போ πr². இது எவ்வளோ ஹைட்டுக்கு? ஓகேவா? எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகும், வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ இங்கே பை கேன்சல், இதை கேன்சல் பண்ணாக்கா இங்கே 5 டைம்ஸ் 3, இங்கே 4, அதே மாதிரி இங்கே ஸோ 18 × 5 90 சென்டிமீட்டர். ஸோ அப்போ எக்ஸு 90 சென்டிமீட்டர். ரொம்ப முக்கியமான டைப்பு. ஓகேவா? ஆனால் இதில் சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணலாம், ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். ஓகேவா? அதே மாதிரி கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் மென்சுரேஷனை பார்த்த உடனே எல்லாமே அவன் கொடுத்துருக்கிற டைமென்ஷன் எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துடணும். அதில் ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் அதை போட்டு நீங்கள் நோண்டிகிட்டே தப்பாக பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. மேலே கொஷினில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து மீட்டரில் வச்சுருப்பான், இல்லை சென்டிமீட்டரில் வச்சுருப்பான், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது, the radius of solid cylinder is 12 cm and its height is 25 cm. A 3-dimensional sector with a sector angle of 45 degree is removed from it all along the height of the cylinder. Okay, what is the volume of the larger piece of the cylinder? சரி, ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு. அந்த சிலிண்டரில் 45 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக்டார் ஆங்கிள் 45 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், ரிமூவ் பண்ணுறான். இப்போ இதுதான் 45 டிகிரியா. இந்த 45 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துடுறான். ஓகேவா? வெர்டிக்கலாக என்ன பண்ணுறான், ரிமூவ் பண்ணி எடுக்கிறான். அந்த ஹைட்டு அலாங் த ஹைட்னு கொடுத்துட்டான், அதை வெர்டிக்கலாக என்ன. ஓகேவா? இந்த பார்ட்டை, இந்த போர்ஷனை அப்படியே என்ன பண்ணுறான்னா அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடுறான். அப்போ எடுத்தது போக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா லார்ஜர் பீஸாக இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் பீஸ். ஏன்னா 45 டிகிரி தான் ரிமூவ் பண்ணுறான், மொத்தம் இருக்கிறது 360 டிகிரி. ஓகேவா? சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 360 டிகிரி, அதில் 45 டிகிரி வந்து ரிமூவ் பண்ணுறான்னா பேலன்ஸ் இருக்கிறதா எனக்கு என்னவா இருக்கும், லார்ஜர் பீஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ இங்கே 45 360ல் 45ன்றது பார்த்தீங்கன்னா 1/8 பார்ட்டு. 45 டிவைடட் பை 316 பார்த்தீங்கன்னா 1/8. அப்போ அந்த 8ல் எனக்கு ஒரு பார்ட்டை ரிமூவ் பண்ணுறேன்னா பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு 7 பார்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ 7/8 ஆஃப் என்னது, இந்த சிலிண்டருடைய வால்யூம். ஓகேவா? πr²h. ஸோ πr²h. அவ்வளோதான். அவன் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பையில் தான் கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் அதை கேன்சல் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இதை நான் 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 டைம், இங்கே 2, அதே மாதிரி இங்கே 6. ஓகே, 126 × 25, 125 × 25 3125 3150. அவ்வளோதான். ஸோ 3150 பை. ஓகேவா? முடிஞ்சு.
ஓகேவா, எதுவுமே நான் பண்ணல, இதில் பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த செக்டார் ஆங்கிள் 45 டிகிரி பார்ட்டை எனக்கு ரிமூவ் பண்ணுறான். மொத்தம் 360 டிகிரி இருக்குது. அந்த 360ல் 45ன்றது ஒன் பார்ட்டு. ஓகேவா, அப்போ 8ல் எனக்கு ஒன் பார்ட் ரிமூவ் பண்ணணும். பேலன்ஸ் 7/8 பார்ட் ஆஃப் த இந்த சிலிண்டருடைய வால்யூம் என்னன்றதை கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட், a triangle ABC with a side 3 cm, 4 cm and 5 cm revolved about the side 3 cm. Find the volume of the solid so obtained. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்க 3 cm, 4 cm, 5 cm இப்படின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதில் ரிவால்வ்டு அபவுட் த சைட் ஆஃப் 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். அதாவது இதை வந்து ஆக்சிஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 3 சென்டிமீட்டர் ஆக்சிஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகுமா? இமேஜின் பண்ணி பாருங்க, இதை இப்படி திருப்புறாங்க, ரொட்டேட் பண்ணுறாங்க, அப்போ என்ன ஆகும்? ஸோ இப்படியும் வருமா? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? அப்படியே சுற்றுறாங்க, கையில் இப்படி சுற்றும் போது என்ன ஆகும்? இது வந்து இங்கே ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகுமா? ஸோ இந்த கோனுடைய, இங்கே கோன்னு சொல்லலை, ஒரு சாலிட் ஃபார்ம் ஆகும். அந்த சாலிடோடைய வால்யூம் என்னன்னு கேட்குறான். இங்கே கோன் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த கோன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கோன் ஃபார்ம் ஆகுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்போ அந்த கோனுடைய வால்யூம் என்னன்னு கேட்குறான் இன்டைரக்டாக. அவ்வளோதான். ஸோ 1/3 πr² ஆச்சா? ஓகே, இதில் டெசிமலில் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே. நான் அப்போ இதை டெசிமல்லே வச்சுக்கிறேன். 3.14 இன்ட்டு ரேடியஸ் 4 × 4 ஹைட்டு 3. ஓகே, 3 கேன்சல். 16 × 3.14 16 × 3.14 48. அதுக்கப்புறம் இங்கே 0.14 0.6 49 அரௌண்ட் 50 வருது. ஓகேவா, ஸோ இங்கே 16 × 3.14 அரௌண்ட் 50 பாயிண்ட் சம்திங் வருது. ஓகேவா, ஸோ கியூபிக் சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி. ஓகேவா, ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 × 3னாலே உங்களுக்கு 48. ஸோ 48க்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா, 48க்கு மேலே நியர்பையாக இருக்கணும். 50 தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ 50 பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஆப்ஷன் போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இந்த சம். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாடல் சம் தான். இந்த மாடல் வந்து அடிக்கடி கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இந்த மாடல் சம் இல்லாமல் மென்சுரேஷன் இருக்கவே இருக்காது. அண்டர் கிராஜுவேட் லெவலில் கண்டிப்பாக இந்த மாடலில் இருந்து கொஷின் இருக்கும், நல்லா பார்த்துட்டு போய்க்கோங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான டைப் இது. நெக்ஸ்ட் ஒன், the length, breadth, height of the room are 20 meter, 10 meter and 6 meter respectively. If the rate of the painting of the 4 walls and the ceiling of the room is 15 per square meter, find the total cost. Okay, so இங்கே 4 வாலையும் ஒரு சீலிங்கையும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ரூம் இருக்குது அப்படின்ட்டு அந்த 4 வாலில் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம், சுற்றி உள்ள 4 வால். அதுக்கப்புறம் டாப்பையும் பெயிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக, சீலிங்கு டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பெயிண்ட் பண்ணுவோம். தரையை நம்ம பெயிண்ட் பண்ண மாட்டோம். கரெக்டாக, ஸோ அப்போ அதை விட்டுலாம். 4 வாலுடைய ஏரியாவை தான் பெயிண்ட் பண்ண முடியும், வால்யூம் கிடையாது. ஓகேவா, ஸோ இங்கே ஏரியா 4 வால் 2h × L + B. கரெக்டா, ப்ளஸ் இது வந்து 4 வாலுடைய ஏரியா. சீலிங்கு பார்த்தீங்கன்னா மேலே என்ன இருக்குது, லென்த்தும் பிரெத்தும் இருக்கும், ஹைட் இருக்காது. கரெக்டா, ஸோ அப்போ L × B. இது தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு முடிச்சிடலாம். இப்போ 2h என்னது 6. அப்போ 12 × L + B 30 + L × B 200. அவ்வளோதான். ஸோ அப்போ 30 × 12 360 + 200 560. அவ்வளோதான், 560 மீட்டர் ஸ்கொயர்.
முடிஞ்சு. இங்கே 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ரூபா ஆகுதுன்னா 560 மீட்டர் ஸ்கொயருக்கு எனக்கு எவ்வளோ ரூபா ஆயிருக்கும்? 560 into 10 5600 plus 2800 8400 அவ்வளோதான். 8400 ரூபா ஆயிருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த ஏரியா 4 வால் அது என்ன, அதே மாதிரி சீலிங்குடைய ஏரியா இது என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின். A conical tent is to be made for a school event. The radius of the base is 7 meters and the height is 24 meters. The decorative cloth is to be used to cover the entire curved surface area. Okay, entire curved surface area of the tent. The cloth cost rupees 40 per square meter. What will be the total cost of the cloth required? Okay, so இங்க ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துட்டான்? சம்மதம் பெருசாக கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. பேஸ் வந்து அதாவது ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். ஸோ அப்போ நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை தான் சுற்றி வந்து டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் கிளாத்தை வந்து சுற்றி கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் என்னது? பையார் எல்லா, கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு எல் என்னன்றது தெரியணும். எல்ன்றது ஸ்லாண்ட் ஹைட், கரெக்டா? இங்கே 724 இருக்கு. அப்போ ஸ்லாண்ட் ஹைட் என்னவா இருக்கும்? 25 இருக்குமா? கரெக்டா? பித்தாகரஸ் ட்ரிப்லெட் 724 25. ஓகேவா? ஸோ இப்போ பை ஆர் எல் ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ இதை பார்த்தாக்கா எனக்கு இதை கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? எனக்கு டோட்டலாக கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது தெரியும். இதில் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எனக்கு 40 ரூபா அப்படின்னா மொத்தம் இந்த எனக்கு ஏரியாவுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? அவ்வளோதான். ஸோ 25 into 40, 25 into 4ன்றது 100, ஸோ 1000, 22 into 1000 22,000 முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் முக்கியமானது. The radius of the right circular cone is increased by 8% and the slant height is decreased by 15%. Find the percentage change in the curved surface area of the cone. அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு சேஞ்சஸ் இருக்கும்? எனக்கு வந்து ரேடியஸ்லையும் ஹைட்லையும் சேஞ்சஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? யூஸ்வலாக ரேடியஸ் வந்து இப்போ 8% இல்லை 100 இந்த மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணி பண்ணுவீங்க, கரெக்டாக? ஏதாவது ஒன்று அதெல்லாம் பண்ணவே வேணாம். ஓகேவா? அஸ்யூம் பண்ணி நீங்கள் அதிலேருந்து கேல்குலேட் பண்ணுறதுலாம் பெரிய ப்ராசஸ் தான், பெருசாக தான் வரும். நீங்கள் சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னாக்கா இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா எஃபெக்டிவ் ரேட் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வரும். ஓகேவா? இங்கே அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எதில் சேஞ்சஸ் கேட்குறான்றது பார்த்துடணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது பை ஆர் எல், கரெக்டாக? பை ஆர் எல் இதுதான் பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பைன்றது கான்ஸ்டன்ட். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு? ரேடியஸுக்கும் அதே மாதிரி ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நான் இந்த எஃபெக்டிவ் ரேட்டு கண்டுபிடிக்கிறது இந்த ரேடியஸுக்கும் ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் நான் என்னவோ அது கண்டுபிடிச்சா வரக்கூடிய சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வர இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் வரக்கூடிய சேஞ்சஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கோனுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆகுது, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணால் 15 3 டைம் இங்கே 20, அடுத்தது இதை 4ஆல் கேன்சல் பண்ணாக்கா 2 டைம் இங்கே 5. கரெக்டாக பண்ணேன்னா ஓகே 6/5ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே 1.2. ஸோ அப்போ -7 -1.2 இப்போ என்ன வரும்னா -8.2. ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ்ன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டிக்ரீஸ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது இந்த மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ டிக்ரீஸ்டு பை 8.2. சில டைம் பார்த்தீங்கன்னா 8.2 இன்க்ரீஸ்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்லேயே. ஓகேவா? ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மைனஸ்னா டிக்ரீஸ், ப்ளஸ்னா இன்க்ரீஸ். ஓகேவா? ஓகே.
ஸோ இன்றைக்கான கொஷின் அவ்வளோதான். நிறையா கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் மென்சுரேஷன்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒரு சேலஞ்சிங்கான கொஷின் நிறையாவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மாடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த யோசிக்க வைக்கிற மாதிரி தான் கேட்குறாங்க இப்போ உள்ள கொஷின்லாம் ஓகேவா. ஆனால் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் கொஷினை பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி தான் ஒரு கொஷினே இருக்கும், அவ்வளோ பெருசாக வச்சுருப்பான். ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் யோசிக்கிறதா விஷயம். 3 டைமென்ஷனில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஐடியா நிறையா கிடைக்கும். அதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி முக்கியமான சம்மோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.